அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் சில இடங்களை, சில காலங்களை, சில நபர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை உலகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவும் தந்திருக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹுவால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்று உலகத்தில் கஅபத்துல்லா என்கிற முதல் ஆலயம். அல் குர்ஆன் சொல்லுகிறது, பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பழைய பக்கா என்கிற இன்றைய மக்காவிலே உள்ள கஅபத்துல்லா தான். பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கஅபத்துல்லாவை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிறது. கஅபத்துல்லாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படும் வண்ணம் எந்த செயலும் ஒரு முஸ்லிம் செய்துவிடக் கூடாது. அவன் ஈமான் இருக்கிற வரை அப்படி செய்ய முடியாது. கஅபத்துல்லாவின் கண்ணியம் குறித்து இப்போது பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு. பொதுவாக கஅபாவின் கண்ணியம் சஹீஹுல் புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை இப்படி பதிவாக இருக்கிறது, லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. மலஜலம் கழிக்க அமருகிற போது கூட கிபிலாவின் திசையை முன்னோக்க கூடாது, கிபிலாவின் திசையை பின்னோக்கவும் கூடாது. முன்னோங்கினால் கஅபா, பின்னோங்கினால் அது பைத்துல் முகத்தஸ். எனவே உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் கழிவறைகளை தெற்கு வடக்காக அமைத்திருப்பார்களே ஒழிய கிழமேற்காக அமைத்திருக்க மாட்டார்கள். கஅபத்துல்லாவிற்கு நேரடியாக அல்ல, கஅபத்துல்லா இருப்பது எங்கோ ஒரு மூலையில். ஆனால் அவனவன் ஊரில் அவரவர்கள் கிராமத்திலே கூட அவர்கள் சுயதேவைக்கு அமருகிற போது கஅபாவின் திசையை நோக்கி அமரக்கூடாது. எச்சில் துப்புவன் உள்ளூரிலே துப்பினாலும் மேற்கு பக்கம் துப்பாமல் இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள். அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, மன் தஃபல துஜாஹல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி ஒருவன் காரி தனது எச்சிலை துப்புகிறான், ஜாஅ யௌமல் கியாமத்தி வ தஃப்லுகு பைன ஐனை, மறுமை நாளில் அவன் ரெண்டு கண்களுக்கிடையில் முகத்தில் அந்த எச்சிலை சுமந்தவனாக எழுப்பப்படுவான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவின் கண்ணியம் நாடி நரம்பில், ஊன் உதரத்தில், ஒரு உண்மையான முஃமினுடைய உள்ளத்தில் கஅபாவினுடைய கண்ணியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். கஅபா இருக்கிற அந்த மக்கா நகரம், அந்த இன்றைய சவுதி, அது புனிதமான மண், அது கஅபாவுடைய பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றளவும் தூங்கி கொண்டிருக்கிற பூமி, 23 வருஷ காலம் வானத்திலே இருந்து வஹியை சுமந்த பூமி, சர்வசாதாரணமாய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க மலக்குகள் உலா வந்த பூமி. அந்த பூமிக்கென்றிருக்கிற தனிச்சிறப்புகள் நிறைய. உச்சகட்ட சிறப்பாக சொல்லுவதென்றால் அது அர்துல் ஹரமைனி ஷரீஃபைன், 2 ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி என்கிற 2 பெரும் ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. அந்த மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து பேசுகிற குர்ஆன் ஒரு இடத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின், அந்த ஹரம் ஷரீஃபிற்குள், அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம், பிதுல்மின், யாராவது அக்கிரமம் செய்தால், நுதிகுஹு மின் அஸாபின் அலீம், துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சவுதி சில நாட்களுக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே கூட பேசினோம். கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு வருகிறது சவுதி, தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. பாரம்பரிய செழுமைகளை விட்டு கொடுத்து, பண்பாட்டு செழுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு, ஏதோ ஐரோப்பிய கண்டத்தில இருந்து வந்த நவநாகரிக சமாச்சாரங்களை எல்லாம் உள்ளே இறக்குமதி செய்து
நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கிற பாரம்பரியத்தை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக கஅபாவின் மண்ணில் இப்போது களியாட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாள் செய்தி, இதுவரைக்கும் மதுவின் வாடை இல்லாமல் இருந்த பல்வேறு சவுதியினுடைய அத்தனை இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில், சாதாரண கடைகளில் கூட மது விற்பனைக்கு அனுமதி தரப்பட்டதை உலகம் முழுக்க இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். மது புழக்கம் சர்வ சாதாரணமாய் உலகத்திற்கு மது ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த ஒரு பூமியில் இன்றைக்கு மது விற்பனை நடக்கிறது. கடந்த மாதத்தினுடைய செய்தி சவுதியில் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக படித்திருப்பீர்கள். மிகவும் கட்டுப்பாட்டோடு விபச்சாரம் உள்ளிட்ட செயல்களை கண்டித்து வந்த அந்த நாட்டில் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு எந்த ஹோட்டல்களிலும் அறை எடுத்து தங்கி அவன் உல்லாசத்தில் இருந்து கொள்ளுவதற்கான அனுமதியை அரசு வழங்கியது. இது கடந்த மாதம். சர்வசாதாரணமாக முஜானசத்து ரஜுலி மஅ ரஜுலில் அஜ்னபி மஅல் இம்ராஅத்தில் அஜ்னபிய்யா, இது சவுதியினுடைய பத்திரிகைகளில் வந்த செய்தி. சர்வசாதாரணமாய் ஒரு லாட்ஜினுடைய அறையில ஒரு அந்நிய பெண்ணோடு ஒருவன் தங்குவதற்காக இதுவரை இருந்த தடைகள் இப்போது விலக்கிக் கொள்ளப்பட்டு அது அனுமதிக்கப்படுகிறது என்று வந்தது.